Taste the Daily. பில்லு பாஸ் ஆகிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தாங்க. நாங்கள் சொன்னோம் ரோடு சரியில்லை, எங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு போங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் முடியாது, சும்மா பால் காய்ச்சி கொடுத்துறோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நல்லா கொத்திட்டு சரி பண்ணி போட்டு தரோம்னு சொன்னோம். அதுக்கிட்ட நாங்கள் மறைச்சிட்டோன்னு சொல்லி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க. மயிலாடுதுறையை அடுத்த கிழாய் கிராமத்தில் 2 மாதங்களுக்கு முன் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 300 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையில் விரிசல் மற்றும் வெடிப்பு ஏற்பட்டு ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறியுள்ளனர். சிமெண்ட் சாலையின் ஓரத்தில் பெயிண்ட் அடிக்க வந்த தொழிலாளர்களை தடுத்து நிறுத்திய அவர்கள் விரிசல்களை சரி செய்துவிட்டு மற்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு திருப்பி அனுப்பினர். அங்கிருந்து சென்ற நபர்கள் செல்போன் மூலம் ஊர் மக்களில் சிலரை தொடர்பு கொண்டு வேலையை தடுப்பதாக போலீசில் புகார் அளிக்கப் போவதாக மிரட்டுவதாகவும், தங்கள் பகுதி சாலையை தரமாக போடாதது பற்றி தாங்கள் கேட்காமல் வேறு யார் கேட்பார்கள் என்றும் வினவினர். இது மாதிரி சிமெண்ட் ரோடு எங்கள் ஊருக்கு சிமெண்ட் ரோடு ஜான்சன் ஆகி வந்துச்சு. கிழாய் தெற்கு தெருவில் சிமெண்ட் ரோடு வந்ததில் சரியாக போடுவாங்கன்னு நாங்கள் எதுவும் கண்டுக்கல. 2 மாதத்துக்குள்ளேவே ரோடு வீணாக போயிட்டு நேற்று பெயிண்ட் அடித்து பில்லு வாங்குறதுக்காக வந்தாங்க. நாங்கள் அதை எதிர்த்து கேட்டோம், ரோடு சரியில்லை, எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்காக எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு மெட்டல் பண்ணுறாங்க. ரோடு ரொம்ப கீரல் விட்டு போய் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ரோடு 2 மாதம் தான் ஆகுது. ஜல்லிலாம் மேலே கிளம்பி வந்துருச்சு. பசங்க கூட நடக்க முடியல. அதை கேட்டதுக்காக எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான்னு சொல்லி மிரட்டுறாங்க. நேற்று மதியத்துலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னன்னு நீங்கள் தான் வழி பண்ணணும். எங்களுக்கு ஓரத்தில் காலை வச்சாலும் உடையுது. ஒரு 2 வீலரில் போனால் கூட இறக்கத்தில் அவ்வளோ பள்ளமாக இருக்குது. அதுக்கு ஒரு சைடு இது பண்ண கூட வழி இல்லை. அதை கேட்டதுக்கு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்ரு சிமெண்ட் ரோடு போடுறதுக்காக 20 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகிருக்கு. இந்த 20 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகி இந்த ரோடு போட்டாங்க. ரோடு போடும்போதே சொன்னோம், இது சிமெண்ட்டு கம்மியாக இருக்குது, இது போடாதீங்க அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடியே நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த நேரத்தில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடந்ததுனால அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. திருப்பி ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி மீண்டும் இந்த ரோடு போடுறாங்க. ரோடு போடுறதுலேருந்து இன்னைய வரைக்கும் இதில் ஒரு வண்டி தண்ணி கூட ஊற்றலை. அது இல்லாமல் இந்த ரோடு பாருங்கள், அப்படியே சிமெண்ட் புறப்பட்டு போய் தார இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் கடைசி வரைக்கும் வெடிச்சு போயிருக்கு. ஒரு 2 வீலரில் போக முடியல, ஒரு சின்ன குழந்தை அந்த வண்டியில் கூப்பிட்டு போக முடியல. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ரோடு எந்த ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த ஊரில் மட்டும்தான் இது மாதிரி ரோடு இருக்குது. இதை நீங்கள் மேல் இடத்துல சொல்லி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய பத்திரிகைக்காரங்களுடைய கடமை. Taste the Daily.